பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கதாநாயகன் எம்ஜிஆரை பார்த்து வர்ணிப்பதாக கவியரசர் கண்ணதாசன் சிந்திய வார்த்தைகள் இல்லை இல்லை கொட்டி கொடுத்த வார்த்தைகள். இந்த காதல் பாட்டை எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நாயகனுக்கும் இந்த பாட்டை நீங்க தர முடியாது. ஐயா கண்ணதாசா, என்னதான் நீங்க திமுக ஆதரவாளராக இருந்தாலும் உங்க கூட திமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பணத்தோட்டம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படத்துல எம்ஜிஆர் நாயகனா நடிக்கின்ற காதல் பாட்டிலையுமா இப்படி நீங்க வார்த்தைகளை எம்ஜிஆருக்காக இப்படி ஆதரவா அப்படி கேட்டிருக்காரு. மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா? மன்னாதி மன்னர்கள் கூடுகின்ற மாளிகை தான் எம்ஜிஆர். எத்தனையோ பாவலர்கள் புரவலர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர் எம்ஜிஆர். கதாநாயகி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து பாடுவதாக வாலி எழுதுறாரு. வாலிப கவிஞர் அல்லவா? இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. எம்ஜிஆரை பற்றிய தகவல். எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். அந்த காலத்திலேயே தமிழறியும் பெருமாள்னு ஒரு படம் எம்ஜிஆரை வச்சு, தமிழறியும் பெருமாள். ஆனால் உண்மையிலேயே எம்ஜிஆர் தமிழறிந்த ராமச்சந்திரன். அன்று பெருமாள், பின்பு ராமச்சந்திரன். சரி பாருங்க, பணத்தோட்டம் படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு காதல் பாடல் கண்ணதாசன் எழுதித்தரார். அதில் கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி சரோஜா தேவி. கதாநாயகியை எம்ஜிஆர் பாடும்போது பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோவில் கொண்ட சீலையா கொத்து மலர் கோடியா? இது எம்ஜிஆர் சரோஜாதேவியை வர்ணிப்பது. ஆனால் சரோஜாதேவி எம்ஜிஆரை எப்படி வர்ணிக்கிறார்? கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்காரு. பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா? கதாநாயகன் எம்ஜிஆரை பார்த்து வர்ணிப்பதாக கவியரசர் கண்ணதாசன் சிந்திய வார்த்தைகள் இல்லை இல்லை கொட்டி கொடுத்த வார்த்தைகள். ஐயா, பாடுவது கவியா? நீ கவியா? இல்லை பாரிவள்ளல் மகனா? சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவா? இதை கண்ணதாசன் போய் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் எம்ஜிஆரை போலவே கண்ணதாசனும் திமுகவினுடைய ஆதரவாளர், திமுகவில் ஆக்டிவான ஆள். இப்போ கண்ணதாசன் இந்த படத்தினுடைய டைரக்டர் கே சங்கரே கேட்காரு. ஐயா கண்ணதாசா, என்னதான் நீங்கள் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் உங்கள் கூட திமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பணத்தோட்டம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படத்தில் எம்ஜிஆர் நாயகனாக நடிக்கின்ற காதல் பாட்டிலையுமா இப்படி நீங்கள் வார்த்தைகளை எம்ஜிஆருக்காக இப்படி ஆதரவா அப்படி கேட்டிருக்காரு. அப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, நான் அப்படி என்னங்க எழுதிட்டேன், உண்மையைத்தாங்க எழுதிட்டேன். எம்ஜிஆர் நாயகன். எம்ஜிஆரை நினைத்தாலே எனக்கே கதாநாயகி ஆக தோன்றும். அப்போ எம்ஜிஆருக்கு நான் எழுதுகிறேன், பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? வாரி வழங்குறதுல அவர் எப்பவும் பாரிவள்ளல் தானாங்க. சேரனுக்கு உறவா? கேரளாக்காரர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த செந்தமிழர்களுக்குத்தான் நிலவாக காட்சி தருகிறார். மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா? மன்னாதி மன்னர்கள் கூடுகின்ற மாளிகை தான் எம்ஜிஆர். எத்தனையோ பாவலர்கள் புரவலர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர் எம்ஜிஆர். மிஸ்டர் சங்கர், நீங்கள் டைரக்டர், இந்த படத்தில் எம்ஜிஆர் நாயகன். ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, இந்த படத்தில் எம்ஜிஆருக்காக ஒரு காதல் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். எம்ஜிஆர் மிகப்பெரிய தமிழ் விரும்பி. அது மட்டும் இல்லை, இந்த காதல் பாட்டை எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நாயகனுக்கும் இந்த பாட்டை நீங்கள் தர முடியாது அப்படி சொல்லிட்டு கண்ணதாசன் காரில் ஏறி டோர் லாக் பண்ணி கிளம்பிட்டாராம். இதே டைரக்டர் சங்கர் சில ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆரை நாயகனாக வைத்து சந்திரோதயம்னு ஒரு படம் எடுக்கார். இதில் எம்ஜிஆர் நாயகன், கலைச்செல்வி ஜெயலலிதா கதாநாயகி. இப்போ கவிஞர் வாலி பாட்டு எழுதுகிறாரு. பணத்தோட்டம் படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்த மியூசிக். சந்திரோதயம் படத்தில் எம்எஸ்வி மட்டும்தான் மியூசிக். கவிஞர் வாலி பாட்டு எழுதுகிறாரு. அப்போ டைரக்டர் சங்கர் சொல்கிறாரு, வாலி அவர்களே, நான் டைரக்ட் பண்ண பணத்தோட்டத்தில்
பேசுவது கிளியா பாட்டில் பாடுவது கவியா, இதற்கான விளக்கத்தை கண்ணதாசன் கொடுத்தாரு. நான் தான் கேள்வியை கேட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை தவிர வேறு எவரும் நடிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு கண்ணதாசன் அப்படி ஒரு காதல் பாட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சந்திரோதயம் படத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எம்ஜிஆர் தானே ஹீரோ. இவர் உடனே சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாட்டில் கதாநாயகி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து பாடுவதாக வாலி எழுதுறாரு. வாலிப கவிஞர் அல்லவா. இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. வாலி என்ன சாதாரணப்பட்டவரா? இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, பொன் மாளிகை உந்தன் மனமானதோ. இதையும் எம்ஜிஆரை தவிர யாருக்கு எழுத முடியும்? இந்த பொன்மன செம்மலுக்கு தான் எழுத முடியும். கிருவானந்த வாரியாரே பொன்மன செம்மல்னு சொல்லலையா என்று கவிஞர் வாலியும் இவர் பங்குக்கு எம்ஜிஆருக்கு இப்படி எழுதி கொடுத்துட்டாரு. கே சங்கர் சொல்றாரு, கண்ணதாசன் தான் அப்படின்னா கவிஞர் வாலி மட்டும் என்ன? கவிஞர் கண்ணதாசன் கடைக்கு எதிர்த்த கடை போட்டு விற்கிறவர் தானே. இவர் என்ன சாதாரணப்பட்டவரா? இப்படி இவர் இப்படியாக இப்போ டைரக்டர் கே சங்கர் இயக்கி தந்த குடியிருந்த கோயில் படத்தில் முதல்ல புலமை பித்தனை சங்கர் தான் கொண்டு வரார். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு, அதில் 2 எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் சற்று சுவாதீனம் இல்லாமல் சிறைச்சாலையில் போலீஸ்காரர்கள் இவரை வைத்து துப்பறிய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அடைத்து வைத்திருக்க இந்த எம்ஜிஆர் பாடுவதாக ஒரு பாட்டு. முதல் பாடல் புலமை பித்தனுக்கு இதுதான் பிரவேசம். நான் யார் நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று பட்டினத்தார் பாடல் போலவே ஒரு பாட்டு எழுதி கொடுக்க எம்ஜிஆர் தமிழறியும் பெருமாள் அல்லவா. எத்தனை தமிழ் சித்தர்கள் எழுதிய பாடல்களை அவர் படித்திருக்கிறார். இதை ரசித்து புலமை பித்தனையும் உள்வாங்கி கொண்டார். கவியரசர் கண்ணதாசனையும் அரசவை கவிஞராக்கினார். புலமை பித்தனையும் அரசவை கவிஞராக்கினார். அடுத்து கவிஞர் முத்துலிங்கம். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆரை நாயகனாக வைத்து இதே டைரக்டர் கே சங்கர் இன்று போல் என்றும் வாழ்கன்னு ஒரு படம் தயாரிக்கிறார். இந்த படத்தில் எம்ஜிஆர் பாடுவதாக முத்துலிங்கம் எழுதி தராரு. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. தமிழ் பண்புக்கு இவர் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் அடிமை. ஆக அடிமை என்கின்ற வார்த்தையையே விரும்புவதாக ரசிப்பதாக. எப்படிப்பட்ட அடிமை? அன்புக்கு நான் அடிமை, நல்ல பண்புக்கு நான் அடிமை, தமிழ் கொள்கைக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்திற்கு நான் அடிமை என்று அடிமை என்கின்ற வார்த்தையையே நாம் உயர்த்தி பிடிக்கும் அளவிற்கு முத்துலிங்கம் எம்ஜிஆருக்காக உதிர்த்து கொடுத்த வார்த்தைகள். இதிலும் தமிழ் என்கின்ற மொழியினுடைய பெருமை. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தை முதல்ல தயாரிக்கிறாங்க. டைட்டில் சாங்கே என்னது? செந்தமிழே வணக்கம். கவிஞர் முத்துக்கூத்தன் எழுதிய பாட்டு. தன்னுடைய படம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாரு. இவர் துட்டு போட்டு தயாரிக்கிறாரு. படத்தை மசாலா படமாக தயாரித்தா தானே ஓடும். அப்படி நினைக்கல. படத்தினுடைய டைட்டில் சாங்கே செந்தமிழே வணக்கம். எத்தனை படங்களில் படத்தில் டைட்டில் சாங்லேயே கிளப் டான்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எம்ஜிஆர் ஏன் தமிழுக்கு அங்கே கொடி பிடித்தார்? அது மட்டும் இல்லைங்க, நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு பொன்னியின் செல்வன் காவியத்தை தான் படம் எடுக்க எம்ஜிஆர் நினைச்சாரு. அதனால் அந்த உரிமையை வாங்கி வச்சாருன்னா பொன்னியின் செல்வனை எப்படி படித்திருப்பார், எப்படி அவர் உள் வாங்கி இருக்கிறார் பாருங்க. அதிலும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த கேரக்டர் வந்தியத்தேவன் கேரக்டர். அது மட்டுமா, சிவகாமியின் சபதம், அதையும் எவ்வளவு படித்திருந்தால் சிவகாமியின் சபதத்தையும் எம்ஜிஆர் படமாக்க நினைச்சிருக்காரு. அந்த ஒரு ஆசையை தீர்க்கத்தான் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் கலங்கரை விளக்கத்தில் எம்ஜிஆர் பொன்னெழில் பூத்தது புதுவானில் அந்த பாட்டில் எம்ஜிஆர் நரசிம்ம பல்லவன் வேடத்தில் தோன்றியிருப்பார்.
இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சிவகாமியின் சபதம் கதையை நான் படமாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் டைரக்டர் சங்கரோடு விவாதித்த அந்த காலகட்டங்கள் தான் இவர் எம்ஜிஆரை வைத்து கலங்கரை விளக்கம் என்கின்ற படம் உருவாகுவதற்கும் அதில் பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்கின்ற பாடலில் எம்ஜிஆர் என்கின்ற நாயகனை அந்த கனவு காட்சியில் நரசிம்ம பல்லவனாகவே அப்படி அவதரித்து வருவதாக. ஆக எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை படித்தவர், எத்தனையோ படங்களில் சந்திரோதயம் படத்தில் கூட சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ பாட்டில் கூட வாலி எம்ஜிஆர் நாயகன் என்பதால் ஒரு வரி எழுதியிருப்பார். மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோன்னு ஒரு வார்த்தை வரும். காதலன் காதலியோடு பாடிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த கொட்டி கிடக்கின்ற மணல் பரப்பில் எம்ஜிஆர் அப்படி இயல்பாக படுத்துக்கொண்டு அந்த மணலை சின்ன பிள்ளை மாதிரி அப்படி தடவி விளையாண்டு காதலியின் அருகில் படுத்திருக்கும் போது மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ, அங்கேயும் கூட தமிழ். அது மட்டுமா, பறக்கும் பாவை படம், டி.ஆர். ராமண்ணா படம், கண்ணதாசன் பாட்டு, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, அந்த பாட்டில் கூட காதலனும் காதலியும் அதுக்குள்ள சரணம் கண்ணதாசன் இருக்காரு. எம்ஜிஆர் நாயகன் அல்லவா, எப்படி எழுதுன்னு தெரியும். காதலன் காதலிகிட்ட சொல்லுவார், நாம் இருவரும் காதலர்கள், இந்த உலகத்தில் யாரும் இல்லாத இடத்துல போய் நம்ம தனிமையில் பேசணும், சந்திரனுக்கு போயிடலாமா, அந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி வருது, சந்திரனுக்கு போயிடுவோமா, அப்படி சந்திரனுக்கு போகும்போது தமிழுக்கு செய்தி சொல்லி அதையும் துணைக்கழைத்துக் கொள்ளலாமான்னு வரும். சந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா, அப்படியே தமிழுக்கு செய்தி சொல்லி அழைத்து கொள்வோமா. காதலனும் காதலியும் தனிமையை தேடி போகின்ற இடத்தில் கூட தமிழை துணைக்கழைத்தார் என்று எம்ஜிஆரின் காதல் பாடல் என்பதால் கண்ணதாசன் அங்கே அப்படி அவரது கை விளையாட்டு. இப்படியாக சொல்லும் செயலும் சிந்தனையும் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு மிகச்சிறந்த தமிழ் படிப்பாளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தானே எம்ஜிஆர் தன்னுடைய ராமாவரம் தோட்டத்து இல்லத்தில் கீழே தரைதளத்துக்கு கீழே நிலவரைன்னு ஒன்று கட்டினார், அதாவது அண்டர் கிரவுண்டு. எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் ஒரு அண்டர் கிரவுண்டு ஒன்று கட்டுறாராமே என்று கேள்விப்பட்ட பலரும், ஓ எம்ஜிஆர் நிறைய சம்பாதிக்கிறார்ல, இந்த பிளாக் மணியை பூரா அந்த அண்டர் கிரவுண்டில் பதுக்கி வைக்கிறதுக்கு தான் அப்படி கட்டிக்கிட்டு இருக்காராம் என்று பலரும் பேச எம்ஜிஆர் சிரித்து கொண்டாராம். ஒரு முறை தமிழ் சித்தர், தமிழ் விரும்பி மாப்போசி அவர்களை எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் அந்த நிலவரைக்கு அழைத்து செல்கிறார். நிலவரைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்த மாத்திரத்திலேயே மாப்போசி அதிர்ந்து விட்டாராம். அது மட்டுமல்ல, இன்ப அதிர்ச்சியில் திளைத்திருக்கிறார். அந்த நிலவரையில் அந்த அண்டர் கிரவுண்டில், தன்னுடைய வீட்டில் அண்டர் கிரவுண்டில் எம்ஜிஆர் லைப்ரரி வச்சிருக்காருங்க. உள்ள ஆயிரக்கணக்கான தமிழ் புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகமும் காஸ்ட்லி. அத்தனை தமிழ் செல்வங்களையும் உள்ளே நூல்களாக குவித்து வைத்திருக்கிறார். இவ்வளவு கட்சி பிரச்சனை, கட்சிக்காக ஓடுவது ஆடுவது, சினிமா பிரச்சனை, மக்கள் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கும் பதில் சொல்லணும், இவ்வளவு பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் சொந்த லைப்ரரி அமைத்து அந்த லைப்ரரியில் இரவு பகல் பார்க்காம உட்கார்ந்து எம்ஜிஆர் படிச்சிருக்காரு. இதை பலரும் இப்போதும் சொல்லிக் கொள்கிறார்கள். மாப்போசி அசந்துட்டாராம். அப்போ மாப்போசி கேட்டிருக்காரு எம்ஜிஆர்ட்ட, அதெல்லாம் சரி, அது என்ன நிலவரையில் அதாவது அண்டர் கிரவுண்டில் கீழே கொண்டு புத்தகத்தை வச்சிருக்கீங்களே அப்படின்னு மாப்போசி கேட்டதுக்கு எம்ஜிஆர் உடனே பதில் சொல்லியிருக்கிறாரு, அறிவுங்கிறது தண்ணீர் மாதிரி, அது எப்பவும் கீழே தான் தேங்கி நிற்கணும். ஆணவங்கிறது நெருப்பு மாதிரி, அது எப்பவும் மேலாக பார்த்தா எரியும் என்று சொல்ல மாப்போசியும் அதை வரவேற்று சிரித்து ரசித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கு மிகவும் வேண்டிய குடும்ப நண்பர் வி.பி. ராமன், பிரபல வக்கீல். அவரையும் ஒரு நாள் அந்த லைப்ரரிக்கு எம்ஜிஆர் அழைத்து சென்று காண்பித்திருக்கிறார். அந்த வி.பி. ராமன், அந்த பிரபல வக்கீல், அவரும் இதை பார்த்துட்டு, அட்டே அப்பா, அண்டர் கிரவுண்டில் உங்கள் வீட்டில் இவ்வளவு பெரிய லைப்ரரியா, இதுக்குள்ளே இத்தனை புத்தகங்களா, இதெல்லாம் எப்படி என்று கேட்க எம்ஜிஆர் சொன்னாராம், ஐயா வி.பி. ராமன் அவர்களே, நீங்கள் சட்ட வல்லுனர்,
நான் உங்களை பார்க்க அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் புடைசூழ நடுவில் உட்காந்துருப்பீங்க. எனக்கு அப்போ ஆசை வரும், நாமளும் இப்படி ஒரு லைப்ரரி அமைச்சு நம்மளும் அந்த லைப்ரரிக்கு மத்தியில் உட்காந்து எல்லாம் படிக்கணும்னு நினைப்பேன். அதன் விளைவு தான் அது. என்ன, உங்களை சுற்றி இருந்ததெல்லாம் சட்ட புத்தகங்கள், இப்போது என்னை சுற்றி இருப்பதெல்லாம் கவிதை, கட்டுரை, தமிழ் இலக்கியங்கள், இதிகாசங்கள், அப்படி வச்சிருக்கேன் என்று சொன்னாராம். ஆக மாப்போசியைப் போலவே விபி ராமனும் இன்ப அதிர்ச்சியுற்று இருக்கிறார் என்றால், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய தமிழ் விரும்பி எத்தனையோ தமிழ் படைப்புகளை படித்து கரைச்சி குடிச்சிருக்காரு. இவர் தமிழறியும் பெருமாள், இவர் தமிழறிந்த ராமச்சந்திரன். அதனால தானங்க தனக்கு கையில் முதலமைச்சருங்கக்கூடிய அதிகாரம் கிடைச்ச உடனே தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலத்தில் வடிவமைக்கவில்லையா? அந்த தமிழுக்கென்று உள்ள பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அதற்கான கட்டப்பட்ட அந்த கட்டிட கலையை மேலே பறவை கோணத்திலிருந்து பார்த்தால், ஹெலிகாப்டர் வியூவில் படம் பிடிச்சு பார்த்தா அந்த கட்டடமே தமிழ்நாடு என்று எழுதப்பட்டிருக்குமாம். எப்படி? ஆக எம்ஜிஆரும் முழுக்க முழுக்க தமிழை நேசித்தார், தமிழும் எம்ஜிஆரை நேசித்தது, தமிழ் கவிஞர்களும் எம்ஜிஆரை நேசித்தார்கள் என்று உணரத்தான் இந்த வீடியோ.